அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் பொருட்பால் அதிகாரம் 40 கல்வி 393வது குறள். கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்து இரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கல்வி கற்றாரே உண்மையில் கண்களை உடையவர்கள் என்று உயர்த்தி சொல்லப்படுபவர். கல்லாதவர்கள் முகத்தில் புண்கள் 2 உடையவராக இழுத்து கூறப்படுவர். கற்றவர்களுக்கு கற்றவற்றின் பயனாகிய ஞானக்கண் இருத்தலால் அவர்களை கண்ணுடையவர் என்று எண்ணலாம். அல்லாதவர்க்கு கல்வி அறிவு உண்டாகாத காரணத்தால் ஊனக்கண்ணே இருத்தல் என பொருள்படும். கற்றாரை கண்ணுடையார் என்றதன் பொருள், கண்ணின் பார்வை உலகம் முழுவதும் பரவி உள்ளது, தேசம் முழுவதும் அறிவர். கல்வி அறிவு இல்லாதவர் புண் என்பது மூடி மறைப்பர், வெளி காட்ட மாட்டார்கள். அருவருக்கும் நிலையில் இருப்பதால் மூடி மறைப்பர். ஞானம் பெறாததால் அது ஊனக்கண் என்பர். கல்வியின் பயன் ஞானம், அது உடையவர் கண் உடையவர், ஞானக்கண் உடையவர் என்பது பொருள். இக்குறளால் பொருள் நூல்களையும் கருவி நூல்களையும் கற்றாரது உயர்வும் கல்லாதாரது இழிவும் இதனால் தொகுத்து கூறப்பட்டன. நன்றி, வணக்கம்.